வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டெய்லி டிவோஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போது சாம் சாப்டர் 83. ஸோ சங்கீதம் 83வது அதிகாரத்தை பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சின்ன சம்மரியாக பார்க்கும்போது திஸ் இஸ் ஒன் ஆஃப் த லாஸ்ட் சாம்ஸ் இன் புக் 3. ஸோ சாம்ஸில் வந்து மொத்தம் 5 புக்ஸில் கம்பைன் பண்ணி தான் சாம்ஸ் இருக்கு. அதில் 3வது புக்கில் இதுதான் பெனல்டிமேட், அதாவது இதுக்கடுத்து இன்னும் ஒரு சங்கீதம் தான். அதுக்கோட இந்த 3வது புக்கு முடியுது. ஸோ இந்த சங்கீதம் என்ன பண்றாங்க? இட்ஸ் அ ப்ரேயர், ஒரு ஜெபம். எதுக்காக ஜெபம்னா, சில நாடுகள் பக்கத்துல இருக்க தேசங்கள்லாம் என்ன பண்றாங்க? எழுந்து நிக்கிறாங்க. யாருக்கு எதிர்த்து? இஸ்ரேல் மக்களுக்கு எதிர்த்து நிக்கிறாங்க. ஸோ தே ஹேவ் ஃபார்ம்ட் a coalition against இஸ்ரேல். என்ன குறியோட? இஸ்ரேல் மக்களை அழிக்கணும் என்ற ஒரு குறியோட எழுந்து நிக்கிறாங்க இந்த நாடுகள். ஸோ அதுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, கம் லெட் அஸ் வைப் them out as a nation, let the name Israel be remembered no moreன்னு சொல்றாங்க. அதாவது இந்த நாடே நம்ம அழிச்சிடலாம், இஸ்ரேல் என்ற ஒரு நாமமே யாருக்கும் ஞாபகம் இல்லாத அளவுக்கு என்ன பண்ணலாம், இவங்கள அழிக்கலான்னு சொல்றாங்க. அந்த மாதிரி என்ன பண்றாங்க? ஒரு பல தேசங்கள் எழும்புது. அப்ப என்ன பண்றாங்க? இந்த சங்கீதத்துல ஒரு ஜெபம் பண்றாங்கல்ல. என்ன மாதிரி ஜெபம்னா, இதே மாதிரி சூழ்நிலையில இருந்து என்ன பண்ணிருக்காங்க இந்த சங்கீதத்துல? இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு தெரியும், பல முறை என்ன பண்ணுவாங்க? எதிர் தேசத்துல இருந்து ஆண்டவர் வந்து இஸ்ரேல் மக்களுக்கு விடுதலை கொடுப்பார். அதே மாதிரி என்ன பண்றாங்க? ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க, ஆண்டவரே நீங்க இந்த இடத்துல நீங்க இந்த மாதிரி எங்களுக்கு விடுதலை கொடுத்தீங்க, அதே மாதிரி இந்த சூழ்நிலையில இருந்து என்ன பண்ணுங்க, எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க, ஒரு வெற்றியை கொடுங்க. அதுக்கும் எதுக்காக? ஒரு அந்த வெற்றி கொடுக்கறதால என்ன ஆகும்? ஆண்டவர் உங்க நாமமே பெருக்கணும், அந்த நோக்கத்தோடவே என்ன பண்ணுங்க, இந்த வெற்றியை கொடுங்கன்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போற வேர்ஸ் வந்து வேர்ஸ் 9 அண்ட் வேர்ஸ் 18. ஸோ 9வது வசனத்துக்கு கொஞ்சம், அதுல 18வது வசனம் கொஞ்சம். ஓகே, ஸோ Psalm chapter 83 verse 9 first. Do to them as you did to Midian, as to Sisera and Jabin and the river Kishon. Okay, இந்த பாதி. அதுக்கு அடுத்த பாதி 18. Let them know that you alone, whose name is the Lord, are the most high all over the earth. இன்னொரு சொல்றேன். ஃபர்ஸ்ட் 9வது வசனம். Do to them as you did to Midian, as to Sisera and Jabin at the river Kishon. அடுத்து 18. Let them know that you alone, whose name is the Lord, are the most high all over the earth. So இந்த சங்கீதத்துல நம்ம என்ன எடுக்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜெபத்தை பாருங்க. இந்த ஜெபம் என்ன ஜெபம்? இந்த மிடியானும் சிசேராவை தோக்கடிச்சு இந்த நேரத்துல இருக்கும் போது இஸ்ரேல் மக்கள் கொடுத்த விடுதலையோட என்ன பண்றாங்க? ஆண்டவன் கிட்ட அவங்க ஞாபகம் பண்ணி கேக்குறாங்க. ஏன்னா நம்ம நிறைய வாட்டி என்ன பண்ணுவோம் ஜெபத்துல, we should remember our God's faithful actions throughout our lives. என்ன சொல்லியிருக்கோம் நிறைய முறை? ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பண்ண பல நன்மைகளை என்ன பண்ணுங்க, ரிமெம்பர் பண்ணிட்டே இருங்கன்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் இந்த மக்களும் பண்றாங்க. இந்த இடத்துல என்ன பண்றாங்க? இவங்களுக்கு இதே மாதிரி ஒரு சூழ்நிலை முன்னாடி வந்திருக்கு. அந்த சூழ்நிலையில இருந்து என்ன பண்ணிருக்காரு? ஆண்டவர் அவர் சொன்ன வாக்கு மாதிரி அவங்களுக்கு பாதுகாத்தார், வெற்றி கொடுத்தார். அதே மாதிரி சூழ்நிலை இப்ப திரும்பி வரும்போது என்ன பண்றாங்க இந்த மக்கள்? அப்ப கொடுத்த ஜெபம், அந்த சங்கீத அந்த நேரத்துல பண்ண போத ஜெபத்தையே என்ன பண்றாங்க? திரும்பியும் பண்றாங்க, ரிமெம்பர் பண்ணி. ஆண்டவரே எங்களுக்கு மிதியானும் சிசேரால கூட்டுற வெற்றி மாதிரியே என்ன பண்ணுங்க, இந்த இடத்தையும் வெற்றி கொடுங்க. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ ஒரு லாயர் என்ன பண்றாரு, ஒரு 20-30 வருஷம் முன்னாடி ஒரு கேஸ் வந்திருக்கு. ஒரு கேஸ்ல வந்து ஒரு பர்டிகுலர் லா வச்சு, இந்த கேஸ் டைப்புக்கு வந்து இந்த லா வச்சு என்ன பண்ணிருக்காரு, அவர் கேஸை ஜெயிச்சிட்டார். அதே மாதிரி 30 வருஷம் கழிச்சுட்டு அதே மாதிரி ஒரு கேஸ் வருது. அப்ப அவர் என்ன பண்ணுவாரு? ஜட்ஜு கிட்ட, ஜட்ஜ் 20-30 வருஷம் முன்னாடி இந்த கேஸ்ல வந்து இந்த லா வச்சு இந்த வேர்டிக் வந்திருக்கு. ஸோ இந்த கேஸுக்கும் நீங்க என்ன பண்ணும்? இந்த வேர்டிக் தான் கொடுக்கணும், வேற வேர்டிக் கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இஸ்ரேல் மக்கள் என்ன பண்றாங்க? ஆண்டவரே இதுக்கு முன்னாடி நீங்க இந்த சூழ்நிலையில எங்களுக்கு இப்படி ஒரு வெற்றி கொடுத்தீங்க, அதே மாதிரி என்ன பண்ணுங்க, இப்பவும் நாங்க இருக்க இந்த தேச எதிர்க்க என்ன பண்ணுங்க, மிடியானும் சிசேரா கொடுத்த மாதிரியே எங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கன்னு சொல்றாங்க. அடுத்து ரெண்டாவதா இன்ட்ரெஸ்டிங் என்ன சொல்றாங்க? வெற்றியை கொடுங்க. ரெண்டாவதா என்ன சொல்றாங்க? உங்க நாமும் பெருகட்டுமே. ஏன்? இந்த தேசத்துக்கெல்லாம் நீங்க தான் உண்மையான ஆண்டவர்னு தெரியட்டும், அறியட்டும். அந்த நோக்கத்தோடவே என்ன பண்ணுங்க, இந்த வெற்றியை கொடுங்க. இஸ்ரேல் மக்கள் இந்த ஜெபத்துல எல்லாம் எப்பவுமே இந்த சங்கீதத்துல என்ன பண்றாங்க? ஒரு வேண்டுதலுக்குன்னா அவங்க என்ன பண்றாங்க? உங்க நாமம் பெருகட்டுமே, for your own glory, for you, let your own name be glorified. அந்த நோக்கத்தோடவே கேட்கறாங்க, உங்க நாமம் பெருகட்டும், உங்க நாமமே எல்லாருக்கும் அறியட்டும். அந்த நோக்கத்துக்காக என்ன பண்ணுங்க, வெற்றியை கொடுங்க. ஸோ they are that humility. ஸோ நம்ம என்ன எடுக்க போறோம்? நம்ம வாழ்க்கையிலையும் சில வாட்டி வரலாம், ஏற்கனவே வந்த கஷ்டம், ஏற்கனவே வந்த சோதனையே என்ன பண்ணலாம், திரும்பி வரலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவர், நான் அப்போ இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது, நான் இந்த நீங்க என்ன பண்ணீங்க, இதே மாதிரி எனக்கு விடுதலை கொடுத்தீங்க, அதே மாதிரி என்ன பண்ணுங்க, திரும்பி இந்த பிரச்சனைக்கும் அதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, விடுதலை கொடுங்கன்னு கேட்கணும். ஸோ இட்ஸ் அ டைப் ஆஃப் ப்ரேயர். என்ன டைப்? இது ஒரு ஸ்டைல் ஆஃப் ப்ரேயர். ஸோ என்ன சொல்றாங்க சங்கீதக்காரர்?
அப்போ பண்ண ஜெபத்தையே அதை ஃபெய்த்ஃபுல்லா ரிமெம்பர் பண்ணி திரும்பி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ற மாதிரி நம்மளும் என்ன பண்ணலாம், ஆண்டவரே இதே மாதிரி ஒரு சூழ்நிலை, இதே மாதிரி ஒரு பிரச்சனை, நீங்க இப்படி விடுதலை கொடுத்தீங்க, அதே மாதிரி என்ன பண்ணுங்க, நீங்க திரும்பி எனக்கு விடுதலை கொடுங்க. அடுத்து ரெண்டாவது என்ன பண்ணோம், இஸ்ரேல் மக்கள் மாதிரியே நம்மளுக்கும் அந்த தாழ்மை இருக்கணும். எதுக்காக, உங்க நாமும் பெருகட்டுமே, அதுக்கே எனக்கு இது பிரச்சனைல இருந்து விடுதலை கொடுங்க. என் சுய நன்மைக்காகவோ என்னோட பர்சனல் கெயினுக்காகவோ இல்லை, உங்க நாமும் பெருகிறதுக்காகவே எனக்கு என்ன பண்ணுங்க, இதை இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு இந்த சோதனையிலிருந்து ஒரு விடுதலையை கொடுங்க. ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் அஸ் டு டேக் அவே. ஒரு சின்ன ப்ரேயரோட முடிப்போம். Our loving Heavenly Father, thank you for this wonderful devotion and this reminder that Lord, you are a God who is first of all faithful God. You do not change, you do not mislead us, and you are a God who keeps your word all the time, Lord. Lord, thank you for this reminder through this devotion that, Lord, first of all, it is important for us to be faithful in remembering all your faithful actions in our lives, Lord. And secondly, Lord, thank you for this model of prayer that you have taught us in this psalm, that it is a very good habit for us to remember past situations where you have redeemed us or where you have rescued us from situation, and it is a very good template for us to approach you with a similar prayer, Lord, as it also helps us to remember your faithful actions as well. And Lord, finally, Lord, give us the humility and the wisdom to know that it is for your own glory, that whatever you are doing, it is for Lord. Or you are not doing something for our own, Lord, we should not ask something for you to do for our own gain, but Lord, give us the wisdom to ask it so that your name and your name alone is glorified. All of this in Christ's name I pray. Amen.